மேல இருக்கிற வீடியோல பாருங்க. இதுதான் இந்தியா, பாகிஸ்தான் வித்தவுட் பாலிடிக்ஸ். அரசியல் இல்லாம ஸ்போர்ட்ஸா பார்த்தா இப்படி தான் இருந்திருக்கும் அவங்களோட நட்பு. ஸோ நாளைக்கு இந்தியா, பாகிஸ்தான் மறுபடியும் விளையாட போறாங்க. போன தடவ சூரியகுமார் யாதவ் அண்ட் இந்தியன் டீம் ஹேண்ட்ஷேக் பண்ணாம போனத பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, டெஃபினட்டா கேமா பார்த்து ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு போயிருக்கலாம்னு எனக்கு தோணுது. எஸ் நான் ஒத்துக்கிறேன். வார் அட்டாக்னால எவ்வளோ இந்தியன் லைஃப்ஸ் போயிருக்கு. ஆனா இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல விளையாடுற அந்த 11 பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்க? அவங்கலாம் பாவம் இல்லையா? அந்த கண்ட்ரிய ரெப்ரசென்ட் பண்றதுனால எல்லாரும் தப்பானவங்கன்னு அர்த்தம் கிடையாதே. அப்படி உண்மையாவே உங்களுக்கு அவ்வளோ கோவம் இருந்தா மேட்சே விளையாடாதீங்க. மேட்சே பாய்காட் பண்ணுங்க. டெஸ்பரேட்டா எல்லா டோர்னமெண்ட்ஸ்லயும் கண்டிப்பா இந்தியா, பாகிஸ்தான் 1 தடவ இல்ல 2 தடவ விளையாட தான் போறாங்க. அது என்னதான் ஐசிசி டிசைட் பண்ணாலும், பிசிசிஐயோட நாலேட்ஜ்ல தான் அது நடக்குது. ஜென்டில்மேன் ஸ்போர்ட் எப்பவுமே ஜென்டில்மேன் ஸ்போர்ட்டா இருக்கட்டும். கேமா பாருங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஒப்பீனியன்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ். ஸோ அதே மாரி இன்னொரு விஷயம், இன்னமும் நம்ம நாட்ல ஏகப்பட்ட இடத்துல ஹிந்து, முஸ்லிம்ஸ்ங்கிற வேறுபாடு இருக்கு. எம்மதமும் சம்மதம் எல்லா மனுஷங்களும் ஒண்ணு தான். நாளைக்கே ஒரு ஹிந்து பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பிளட் வேணும் அப்படிங்கிறப்போ, ஒரு முஸ்லிம் நண்பர் வந்து பிளட் குடுத்தா யாரும் வேணான்னு சொல்லப் போறதில்ல. அப்புறம் ஏன் இந்த பாகுபாடுன்னு தெரியல. எனக்கும் எவ்வளவோ இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. மேல இருக்கிற வீடியோல பாருங்க. என்னோட முஸ்லிம் ஃப்ரெண்ட் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறான். சின்ன வயசுல இருந்தே எங்க பாண்ட் அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ மனுஷங்கள மனுஷங்களா பாருங்க. அவன் அப்படி இல்ல, நான் ஏன் அப்படி இருக்கணும்? இவன் அப்படி இல்ல, நான் ஏன் அப்படி இருக்கணும்னு யோசிக்காதீங்க. லெட் அஸ் பி த பெட்டர் பெர்சன். நீங்க பெட்டர் பெர்சனா இருங்க. ஸோ நீங்க இந்த ஹேண்ட்ஷேக் விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.